எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு உண்மை, இந்த கல்யாணம் நான் நினைச்சுக்கிட்ட மாதிரி நான் ஆசைப்பட்ட அன்போடு இல்ல. வெண்ணிலா ஆசைப்பட்ட உங்க மகனோட, உங்களோட சுயநலத்துக்காக எல்லாத்தையும் மறைச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது, என் வாழ்க்கை நாசமாக்குனது நீங்க தானே. அந்த குடும்பத்துக்காக வேற எந்த பொண்ணுமே ஏத்துக்க முடியாத பள்ளிய நான் ஏத்துக்கிட்டேன். கடைசியில இவங்களும் இவங்க பிள்ளையும் எனக்கு கொடுத்தது என்ன, செருப்படி தானே. வெண்ணிலாவை மறக்க முடியாத ஒருத்தரை எனக்கு பேசி முடிச்சு நீங்க பண்ணி வச்சது கட்டாய கல்யாணம். அது எல்லாம் சரிதாமா. ஆனா இப்போ அவன் உன்னை மட்டும் தான் உண்மையா லவ் பண்றாமா. அதையே நீ உணர மாட்டேங்கிற. நீங்க ஆசைப்பட்டு கட்டி வச்ச பொண்ணோட உங்க பிள்ளை சந்தோஷமா வாழலனா உங்க கண்ணுல தண்ணீர் வந்துரும்ல. அத உங்க பிள்ளையால தாங்கிக்க முடியாது. அதனால அவரு என்கிட்ட அன்பா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்காரு. கட்டின பூச்சின இப்படி கண் கலங்க விடலாமா கண்மணி? யார் இவங்களாம்? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? முதல்ல இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்புங்க. என் வாழ்க்கையில எப்பயுமே நீதான் கண்மணி பொற்காலம். யாருதான் கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிக்கல? வாழ்க்கையில 2-3 தடவை கூட காதல் வரலாம். ஆனா உண்மையான காதல் எப்ப வரதுங்கிறதா முக்கியம்.